வைகுண்டர் அருளாசியில் சித்தர்கள் சூட்சுமம் சொல்லும் குமரி மாந்திரீக ஜோதி. சத்தியம் ஒன்றே நித்தியமிங்கே, பொய்மை அழியும், புனிதம் ஓங்கும். குருவின் ஆணை இதுவே, இருள் நீக்கும் ஜோதி, அருள் கொடுக்கும் ஜோதி. குமரி மாந்திரீக ஜோதி, குமரி மாந்திரீக ஜோதி. என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு எதை பத்தி அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பதிவு தான். சில பேருக்கு மன கஷ்டத்தையும் அவங்களுடைய வலிக்குமான ஒரு மருந்தா நான் கொடுக்குறேன் இந்த பதிவு. எதிரியை, உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நபருக்கு நீங்க என்ன நினைச்சு பண்றீங்களோ, அவன் எனக்கு கை கால் முடங்கி போகணும், இல்ல அவன் ஏதோ ஒன்று ஆகணும், இல்ல அவனுக்கு தொழில் நஷ்டம் வரணும், இல்ல பண நஷ்டம் வரணும், இல்ல அவனுக்கு நோய் வரணும், என்ன நினைச்சு நீங்க பண்றீங்களோ அந்த காரியம் அப்படியே நடத்தி தரக்கூடிய ஒரு விஷயம். இது பெரிய பூஜை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ரொம்ப எளிய முறையில் நீங்க பண்ணலாம். வீட்டில் வச்சு நீங்க எப்படி இந்த எளிய முறையில் நான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லித்தரேன். சரியா பயன்படுத்தினா 100% வெற்றி கிடைக்கும். சரிங்களா? சும்மா ஏதோ ஏனோ தானோன்னுட்டு ஒன்று விஷயத்த பண்ணிக்கிட்டு ஐயோ எனக்கு அது நடக்கலை பார்த்துடுங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. சரியான நேரத்தில் சரியான விஷயத்த நீங்க பண்ணும் பொழுது 100% வெற்றி கிடைக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் தெளிவா சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி எதிரி பாதிப்புல யாராவது நபர்கள் இருந்தாங்க, உங்க நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்க. நீங்க எடுத்து சொல்ல வேண்டாம், இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிடட்டு. சரிங்களா? இந்த விஷயத்த எல்லாரும் பயன்படுத்தலாம். அதுக்காக தான் சொல்றேன், எல்லாருமே நீங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். சரி, இதை அதே மாதிரி என்ன செஞ்சுறாங்க, தேவையில்லாத விஷயத்திற்காக பயன்படுத்தாங்க. தயவு செய்து தேவையில்லாத விஷயத்துக்காக பயன்படுத்தாங்க. ஏன் நான் இந்த பதிவுகள் நான் கொடுப்பது எதற்குன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க சில நபர்கள். அதற்காக மனவேதனை நொந்து நூலாவி செய்யாத தவறுக்காக ஒவ்வொரு விஷயத்திலையும் பாதிப்படைஞ்சி வாழ்க்கையே ஒரு நரகமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு நபரால. இந்த நபர் இல்லைன்னா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும், என்ன அவ்வளவு துரோகம் பண்ணிட்டாங்க, அவ்வளவு தூரம் எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க, என் கூடால இருந்து என்ன குழி பறிச்சாங்க, அவங்களாலதான் என் வாழ்க்கையை இன்னைக்கு நான் அழிஞ்சு போய் நிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எனக்கு எதிரில் வந்திருந்து எனக்கு அவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உங்களுடைய மனதால் அவ்வளவுக்கு ஒரு பாதிப்படைஞ்சு அந்த அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது இந்த விஷயத்த நீங்க பண்ணுங்க. இல்லாம சும்மா 2 நாள் ஏதோ ஒண்ணு போட இடத்துல ஒரு சண்டை ஆயிட்டு, பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன ஏதோ ஒரு விஷயத்துக்கு சண்டை ஆயிட்டு, இல்ல ஏதோ ஒரு தொழில் நிறுவனத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன பகையாயிட்டு மனக்கசப்பாயிட்டு, அதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தாதுங்க. வாழ்க்கை நான் வாழறதுக்கான ஒரு நிலைமை இப்படி, இந்த நபரால எனக்கு இப்படி ஆயிட்டு, இந்த நபரால எனக்கு இன்னும் மேலும் மேலும் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நான் மட்டும் பண்ணுங்க. சும்மா ஏதோ ஒண்ணுக்காண்டி எல்லாம் பயன்படுத்தாதுங்க. அது பாதிப்பு உங்களுக்கு தான் உருவாக்கும். உங்களை அவன் எதிரில் உள்ளவன் சத்ருவாக, எதிரியாக நினைத்தால்தான் இந்த விஷயம் அவனுக்கு போய் பாதிக்கும். அவன் ஏதோ ஒண்ணு உங்களை அந்த மாதிரிப்பட்ட ஒரு நினைப்புல இல்லாம ஏதோ ஒரு சின்ன விஷயமா கோவத்துல ஏதோ ஒண்ணு பண்றது, சண்டை போடுற, இவன் அவங்களுக்கெல்லாம் நீங்க இதை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் ரிவெஞ்ச் ஆகும். உங்களை எதிரியாக பாவித்து உங்களுக்கு பண்ணணும், இவன் அழிக்கணும், இல்லை இவனை வாழக்கூடாது, இந்த நபர் அப்படி அந்த எதிரியாக பாவித்து உங்களுக்கு என்னென்ன செயல் பண்ணாங்களோ அதற்காக, சரியா, அந்த நபருக்கு என்ன செய்யும், போய் அடையும். நீங்க செய்யக்கூடிய விஷயம் ஈஸியா போகும். சரியா? இதற்கான முறைகள் நான் சொல்றேன், முறையை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வீட்டு மொட்டை மாடியில முதல்ல போய் நல்லா கிளீன் பண்ணுங்க. ஒரு அமாவாசை நாள் கணக்காக்கிடுங்க. அமாவாசை நாள்ல உங்க நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. அதை நல்லா பார்த்துடுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு அமாவாசை நாள்ல பார்த்துடுங்க. அந்த அமாவாசை நாள்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இழுப்ப எண்ணெய்னுட்டு கேட்டீங்கன்னா கிடைக்கும். எங்க நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும், இல்ல சில மளிகை கடையிலயும் இருக்கும். இந்த இழுப்ப எண்ணெயில விளக்கு கொளுத்துங்க. சரியா? ஒரு அகல் விளக்கு கொளுத்துங்க மொட்டை மாடியில. இந்த பூஜை பண்ணும்போது தயவு செய்து எந்த நபர், பூஜை பண்ணக்கூடிய நபர் மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு யாரும் வரவும் கூடாது. எல்லா நபரும், உங்க வீட்டுல ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க, இல்ல 2 பேர் இருக்காங்க,
யார் இருக்காங்களோ பூஜை பண்ணக்கூடிய நபரை தள்ளி மேலே யாருமே வரக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு போங்க. மேலே வரக்கூடாது, எதிரில் வரக்கூடாது, வாசல்ல வரக்கூடாது. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு போங்க. சரிங்களா? இந்த பூஜைக்கு வந்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் நறுமணம் வீசக்கூடிய ஒரு எசன்ஸோ இல்லைன்னா பன்னீரோ வாங்கி அந்த இதை நீட்டாக தொளிச்சுக்கிடுங்க. தொளிச்சுக்கிட்டு இந்த பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கட்டு. சரியா? அதுக்கு முன்னாடி, இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமாவாசை காலையில நீங்க எழும்பி என்ன செய்யணும், உங்களுடைய குலதெய்வ கோயில்ல போய் என்ன செய்யணும், நீங்க வேண்டிட்டு வரணும். நான் இப்படி ஒரு பூஜை பண்றேன், இந்த பூஜை எனக்கு வந்து அழகா எனக்கு என்ன செய்யணும், நடந்து எனக்கு வெற்றி கிடைக்கணும், எனக்கு இந்த பூஜை வந்து சித்தி ஆகணும், நான் செய்யக்கூடிய செயல் நடக்கணும் அப்படின்னு நீங்க உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு வரணும். சரிங்களா? அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேக்சிமம் நீங்கள் வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு நல்லா கரைச்சி காலையில் குளிங்க. அதே மாதிரி பூஜைக்கு போகும்போது இதே ஃபார்முலா என்ன செய்யுங்க, கல்லுப்பு போட்டு கரைச்சி குளிச்சுக்கிட்டு நீங்கள் போங்க. நைட்டு ஒரு 11:30க்கு இந்த பூஜை ஆரம்பிங்க. சரிங்களா? 12 மணிக்கு நீங்கள் ஊர் போட தொடங்குற மாதிரி இருக்கட்டும். சரிங்களா? அமாவாசை அன்னைக்கு நைட்டு இரவு 12 மணிக்கு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தான் பண்ண போகிறீங்க. சரிங்களா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து படப்புக்கு என்ன, ஒரு வெத்தலைப்பாக்கு, அவல் பொரி கடலை, ஒரு 3 பழம் இருந்தாலும் போதும். சரிங்களா? வாழைப்பழம் வந்து ஒரு 3 பழம், அவல் பொரி கடலை, சூடகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சூடகம் கொஞ்சம் நிறைய வாங்கிடுங்க. அதே மாதிரி பத்தி அந்த ஊதுபத்தி இருக்குல்ல, ஊதுபத்தி ஒன்று வாங்கி கொளுத்தி வச்சிடுங்க. சரிங்களா? ஊதுபத்தி எரியட்டு எல்லாமே முடிச்சு அதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, விநாயகருக்கு ஒரு சின்ன படப்பு ஒன்று போடுங்க. அதே மாதிரி ஒரு சின்ன படப்பு, விநாயகர் ஒரு படப்பு போட்டு அதில் நான் சாதா ஒரு முடிஞ்சுன்னா மஞ்சளில் ஒரு விநாயகர் பிடிச்சி அதில் விநாயகரை வச்சு விநாயகரை வழிபட்டுக்கிட்டு அதுக்கடுத்தால வந்து இந்த இதுக்கு விளக்கு போட்டு என்ன செய்யுங்க, காரியத்தை பண்ண ஆரம்பிக்க. சரிங்களா? இதுக்கு ஒரு எந்திரம் ஒன்று நான் டிஸ்பிளேல காணிக்கிறேன். இந்த எந்திரத்தை உப்புனால வரையணும். அந்த வட்டத்தை வந்து உப்புனால வரைஞ்சி அதில் வந்து 2 சூளம் கிடக்கும். ப்ளஸ் ஷேப்பில் வந்து 2 சூளம் இருக்கும். அதில் மேலேயும் கீழையுமா இருக்குல்ல, மேலேயும் கீழையுமா இருக்கு. அதில் என்ன செய்யுங்க, அந்த சூளம் மட்டும் எதில் வரையுங்க, மஞ்சளில் வரைங்க. சரிங்களா? மேலேயும் கீழையுமா இருக்கதை மஞ்சளில் வரைங்க. அந்த கிராஸில் கிடக்குல அதை வந்து குங்குமத்தினால் வரைங்க. சரிங்களா? வட்டத்தை என்ன செய்றீங்க, உப்புனால போடுறீங்க. ஒன்றை வந்து என்ன செய்றீங்க, மஞ்சள்னால போட போறீங்க. மேலேயும் கிளையுமா உள்ளதை சைடில் உள்ளதை என்ன செய்றீங்க, குங்குமத்தினால போட போறீங்க. சரிங்களா? இதை போட்டுக்கிட்டு அதில் வந்து எழுத்து, அதில் இருக்கக்கூடிய எழுத்து என்ன எழுத்து இருக்கு, நசி மசி, மசி நசி. இந்த எழுத்துக்களை ஒன்று வந்து என்ன செய்றீங்க, மேலே நசின்னு இருக்குல்ல, இதை வந்து மஞ்சள்ல எழுதுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தால மசீனி ஒன்று இருக்குல்ல, அதை வந்து குங்குமத்தால் எழுதுங்க. அதே மாதிரி கீழே மசீனி இருக்குல்ல, அதை வந்து குங்குமத்தாலும் நசிங்கிறத என்ன செய்யுங்க, மஞ்சள்ல எழுதுங்க. சரிங்களா? இப்ப எந்திரம் வரைஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கு கீழே இந்த 2 மஞ்சளையும் குங்குமத்தையும் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி எந்த நபர், அந்த நபருடைய தாயார் பெயர் கண்டிப்பா தெரியணும். நிறைய வீடியோல கேக்குறீங்க, தாயார் பேர் இல்ல தகப்பனார் பேர் இருக்கு, எனக்கு பேர் தெரியாது, என்ன பண்ண, பேர் தெரியாம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? பேர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரியா? அந்த தாயார் பேர் போட்டு அதுக்கு அடுத்தால அந்த நபருடைய பேரை போட்டு அந்த நபருக்கு எத்தனை நாள்ல என்ன காரியம் நடக்கணுங்கிறத எழுதணும். 7 நாள்ல எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா அந்த 7 நாட்களில் எனக்கு இந்த நபர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும், இல்லை இந்த ஒரு இதாகணும் அப்படிங்கிறத கீழே எழுதணும். எழுதிக்கிட்டு நான் கொடுத்துருக்க மூல மந்திரத்தையும் அதுக்கு கீழே எழுதுங்க. சரிங்களா? எழுதிக்கிட்டு முடிஞ்சுன்னா ஃபோட்டோ இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நபருடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து என்ன செய்யுங்க, அதுக்கு மேலே வைங்க. சரியா? வச்சிங்கன்னா என்ன செஞ்சிடலாம், உங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுக்கு, அந்த முகத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் சொல்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு மனசுக்குள்ள இருக்கிறத விட அந்த ஃபோட்டோவில் பார்த்துக்கிட்டே சொல்லும்போது கொஞ்சம் பலன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? இதற்கு முன்னாடி இந்த பூஜை ஆரம்பிச்ச உடனே நீங்க என்ன செய்யணும்னா திசைக்கட்டு போடணும். திசைக்கட்டு, உடற்கட்டு ரொம்ப அவசியம். சரியா? நான் வந்து உடற்கட்டு மந்திரம் தாரேன். உடற்கட்டு மந்திரம் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பதிவுகளில் நம்ம கொடுத்துருக்கோம்.
இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒருக்கா கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை ஒரு 9 தடவை சொல்லி நீங்க என்ன செய்யலாம், ஒரு திருநீரை கையில எடுத்துக்கிட்டு 9 தடவை சொல்லி உங்கள் அங்கம் முழுதும் பூசிக்கொள்ளலாம். சரியா? உடற்கட்டுக்கான மந்திரம் சொல்றேன். ஓம் நமோ பகவதி நாராயணி சக்தி சிவசக்தி சாமுண்டி பரமேஸ்வரி ஐயும் கிளியும் சவ்வும் ஆகாசத்தை கட்டினேன், சவ்வும் கிளியும் ஐயும் பாதாளத்தை கட்டினேன், 8 திசையும் 16 கோணமும் ஈஸ்வரனை கொண்டு கட்டினேன், கண்ணுடன் சிரசை கணபதியால் கட்டினேன், கண்டம் முழுவதும் கந்தசாமியால் கட்டினேன், மற்றவை துஷ்டவை மகாதேவனினால் கட்டினேன், என் உடலும் உயிரும் உன் கட்டாய் கட்டினேன், உன் கட்டே கட்டு என் கட்டு உன் கட்டாக நிற்க சிவா. இந்த மந்திரத்தை நீங்க போடுங்க. 9 நேரம் போட்டு நீங்க பூசிடுங்க. ஆனா சில நபர் இதே இதுல இருக்கக்கூடிய நபர்கள் இதுக்கு எந்திரம் உண்டு, இதை ஆல்ரெடி என்ன செய்வாங்க, திருநீர்ல உருவேத்தி அதை வச்சிருப்பாங்க. அதை உடற்கட்டுக்கு திசைக்கட்டுக்கு பயன்படுத்திடுவாங்க. இல்லாத நபர்கள் இதை பயன்படுத்துங்க. சரிங்களா? அதற்கு அப்புறம் இந்த எந்திரம் வரைஞ்சாச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்றீங்க, ஆசனம் ஏதாவது ஒரு ஆசனத்துல என்ன செய்யுங்க, ஒரு போர்வையோ இல்லை ஒரு துணியோ விரிச்சு அதுல இருங்க. உடற்கட்டு போட்டாச்சு. அதுக்கு அடுத்தால என்ன செய்யலாம், சூடகத்தை பற்ற வச்சு முதல்ல விநாயகருக்கு காட்டி, அதுக்கு அடுத்தால படப்பு காட்டி, அடுத்த எந்திரத்துக்கு காட்டிக்கிட்டு நீங்க என்ன செய்யலாம், நீங்க பூஜையை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஆர்த்தி காணிக்கும் போது ஒரு எலுமிச்சம்பழம் வெட்டி அதுக்கு பலியாக நீங்க கொடுங்க. சரிங்களா? என்ன செய்யுங்க, அந்த எந்திரம் வரைஞ்சிருப்போம்ல அந்த இடத்துல பலியாட்டு கொடுங்க. எலுமிச்சம்பழத்துல குங்குமம் வச்சு பலியா கொடுங்க. சரிங்களா? கொடுத்துக்கிட்டு நீங்க இடத்துல மந்திர உச்சாடனம் போட ஆரம்பிக்கலாம். மந்திர உச்சாடனம் குறைஞ்சது 1,00,000 போட வேண்டி இருக்கும். சரிங்களா? அதுக்கு தயாரா இருந்துடுங்க. அங்க அசையது இங்க அசையது, நான் எழும்பி போயிட்டு நான் போடுறேன், அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தா ஒரு இடத்துல இருந்து சரியா மந்திர உச்சாடனம் போட ஆரம்பித்து விட வேண்டும். இதுல எனக்கு அங்க சத்தம் கேட்கும் இங்க சத்தம் கேட்கும்னு பயப்படக்கூடாது. சரிங்களா? பயன்படுத்த மாதிரி சில வேலைகள் எதுவும் இருக்கலாம். ஏன்னா எதிர்த்தரப்பு நபர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவோ இல்லை ஒரு தெய்வ பலம் கொண்டவரோ ஏதோ ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் காணிக்கும். சரிங்களா? அதனால பயப்படக்கூடாது. பயப்படாம என்ன செய்யுங்க, மந்திர உச்சாடனத்தை சரியாக போட ஆரம்பிங்க. மந்திர உச்சாடனம் எப்பவுமே உச்சரிப்பு தவறாக போகக்கூடாது. தவறா போச்சுன்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பு. அதுக்காண்டிதான் சொல்றது, மந்திர உச்சரிப்பு தவறா போகக்கூடாது. மந்திரத்தை சரியான உச்சரிப்பில் உச்சரிக்க வேண்டும். சரியா? அப்பதான் அந்த பவர் கரெக்டா என்ன செய்யும், அந்த நம்ம என்ன காரியத்தை நோக்கி பண்றோமோ அந்த காரியத்தை நடத்தும். சரியா? சரி, முதல்ல விநாயகர் மந்திரம், அதுக்கு அடுத்தால குரு மந்திரம், அதுக்கு அடுத்தால சிவனுடைய மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி, அதுக்கு அடுத்தால சக்தியினுடைய மந்திரம் சொல்லி, மால் விஷ்ணு அந்த நாராயணருடைய மந்திரம் சொல்லி, அதுக்கு அடுத்தால சித்தர்களுடைய மந்திரம் சொல்லி, உங்களுடைய குலதெய்வம் வீட்டில் கன்னிதெய்வம் இருந்தனா எல்லாமே சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். நான் அந்த மந்திரத்தை சொல்றேன். இந்த மந்திரம் 1,00,000 நீங்க போட மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓம் ரீம், இந்த இதுக்கு அடுத்தால அந்த நபர் தாயார் பேர், அந்த நபருடைய பேர் மசி நசி நசி மசி. திரும்பியும் சொல்றேன் மந்திரம். ஓம் ரீம், அந்த நபருடைய பேர், அந்த நபருடைய தாயார் பேர் போட்டு அதுக்கு அடுத்தால அந்த நபர் பேர் சொல்லி மசி நசி நசி மசி. இதுதான் மந்திரம். 1,00,000 நீங்க போடணும். போடும்போது அந்த காரியம் நடக்கும். சரிங்களா? நாள் எல்லாமே நம்ம அதுல எழுதியிருப்போம். சரியா? அது கொஞ்சம் அந்த ஒரு மாயப்பட்ட நபர்னா உடனே அடி வாங்கும், இல்லைன்னா கொஞ்சம் டைம் பிடிக்கும். நீங்க இதை ஒரு நாள் பூஜை பண்ணுங்க, ஒரு அமாவாசைக்கு பண்ணுங்க. அது காரியம் நடக்கல, எனக்கு மாற்றம் தெரியலன்னா நீங்க அடுத்த அமாவாசைக்கும் இதை தொடர்ந்து பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா நடக்கும். இது எல்லாம் முடிச்ச பிறகு என்ன செய்யுங்க, காலையில் சூரியன் வந்த பிறகு என்ன செய்யுங்க, இதை தண்ணீர் விட்டு கழுவி விட்டுருங்க. யாருக்கு காலடியிலையும் படாத அளவுக்கு தண்ணீர் விட்டு கழுவி எடுத்துருங்க. முதல்ல அந்த உப்பு எல்லாமே அள்ளி ஏதாவது ஓடையில் அள்ளி போட்டுருங்க. பூஜைக்குள்ள சாதனங்கள் எதையுமே நீங்க பயன்படுத்த வேண்டாம். எல்லாமே அள்ளி ஏதாவது ஒரு அந்த ஓடை நீர் ஓடைகள்ல எங்கேயாவது போட்டுடலாம், நல்ல நீர் ஓடையில போட்டுடலாம். போட்டுக்கிட்டு இந்த பூஜை செய்த இடத்தையும் கழுவி விட்டுருங்க. சரிங்களா? கழுவி விடுறதுக்கு முன்னாடி யாருமே அங்க வர வேண்டாம். அந்த பூஜை செய்த நபர் தான் இந்த காரியத்தை அவளும் பண்ணணும். சரிங்களா? வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தனா நம்ம என்ன செய்யுங்க, நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு உங்க நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.
நம்ம சேனல் வளரணும். வளர்ந்தால் மட்டும்தான் புது புது வீடியோகள் நம்ம பதிவேற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் வசிய தாயத்து நம்மகிட்ட வந்து ரெடியாக இருக்குது. ஒரு 108 தாயத்து இருக்குது. ஆண் பெண் வசியத்திற்கானது. யாருக்கு தேவையோ முதல்ல தொடர்பு கொண்டு வாங்கிடுங்க. ஆண் பெண் வசிய தாயத்துன்னு சொல்லி கேளுங்க. இதுக்கு விலை ரொம்ப குறைவு தான். யாருக்கு வேணுமோ பயன்படுத்துங்க. என்ன நபருக்கு வேணுமோ அதுக்கான மந்திரம் சொல்லுவோம். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி கெட்டி கொண்டால் போதும், அந்த நபர் வசியமாகுவாங்க. சரிங்களா? அது அழகா இது வந்து ஏன் நம்ம சேனல்ல இடையில கொஞ்ச நாள் வீடியோ போடலைன்னா ரீசன் அதுதான். ஏன்னா நமக்கு அதற்கான பூஜைகள் நடந்துட்டு இருந்ததுனால என்ன செய்ய முடியல, பதிவுகள் நிறைய கொடுக்க முடியல. இப்போ தான் நம்மளுக்கு முடிஞ்சு நம்ம கையில் ரெடியாக இருக்குது. யாருக்கு தேவையோ உடனே நீங்கள் என்ன செய்யலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே.